Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 11th standard chapter 2 number system. ஸோ இது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ நம்பர் சிஸ்டம்ஸ் எப்படி வந்துட்டு கம்ப்யூட்டரில் யூஸ் ஆகுது. ஸோ கம்ப்யூட்டர்னாலே அது வந்துட்டு ஒரு பைனரி டேட்டாவை தான் நம்மளோட டேட்டா வந்துட்டு ஸ்டோர் பண்ணும். பைனரி டேட்டானா என்னன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், அதுதான் வந்துட்டு மெஷின் லாங்குவேஜ். மெஷினுக்கு வந்துட்டு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் புரியும். ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன கவர் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நோ ஹவு த கம்ப்யூட்டர் இன்டர்பிரேட்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் டேட்டா இந்த மெமரி. ஸோ டேட்டா வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் மெமரிக்குள்ளே எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுக்கப்புறம் டு லேர்ன் வேரியஸ் டேட்டா ரெப்ரசன்டேஷன்ஸ், அந்த டேட்டாவை ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் என்னெல்லாம் பண்ணும். அண்ட் பைனரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு புதுசாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டு லேர்ன் கன்வர்ஷன் பிட்வீன் வேரியஸ் நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டம்னா டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். ஸோ இதெல்லாமே நம்பர் சிஸ்டம். ஸோ இந்த நம்பர் சிஸ்டமை வச்சு கேல்குலேஷன் பண்ணியிருப்பாங்க. பைனரி டு டெசிமல் கன்வெர்ட் பண்ணுறது, டெசிமல் டு ஆக்டல் கன்வெர்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு இந்த சாப்டரில் கவர் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று பார்ட் 1, இன்னொன்று வந்துட்டு பார்ட் 2. ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 போகலாம். ஸோ பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். பார்ட் 1ல செக்ஷன் பியில் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன். செக்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். செக்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம வாட் இஸ் த டேட்டா ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். டேட்டானா என்ன அப்படின்ட்டு பேஜ் நம்பர் 14. ஸோ டேட்டா அப்படின்னா என்னன்னா, டேட்டா வந்துட்டு த டேர்ம் டேட்டா எங்கேருந்து வந்துச்சுன்னா டேட்டம் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து தான் டேட்டா வேர்டை வந்துட்டு டிரைவ் பண்ணிட்டாங்க. டேட்டம் அப்படின்னா என்னன்னா ரா ஃபேக்ட். ஸோ ஒரு டேட்டா இருக்கும், ஃபேக்ட் இருக்கும், அது வந்துட்டு ராவாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு இனிமேல் தான் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்துட்டு டேட்டா. ஸோ டேட்டா இஸ் அ ஃபேக்ட் அபவுட். ஸோ டேட்டா எப்படியெல்லாம் இருக்கலாம், பீப்புள், பிளேசஸ் ஆர் சம் ஆப்ஜெக்ட்ஸ், இதில் எல்லாமே வந்துட்டு டேட்டா வந்துட்டு இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நேம், ஏஜ், கிளாஸ், மார்க் அண்ட் சப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு வேரியபிளாக வச்சுக்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ண போகிறோம். ஸோ நேம் ராஜேஷ், ஏஜ் 16, கிளாஸ் 11, மார்க் 65, சப்ஜெக்ட் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா the values assigned to 5 different variables. ஸோ இந்த வேரியபிளுக்கு இந்த வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். இதைத்தான் நம்ம வந்துட்டு டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேட்டானாலே ரா ஃபேக்ட் அப்படின்ட்டு மீனிங். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், கன்வெர்ட் 46 வந்துட்டு டெசிமலாக கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம பைனரி நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 46 வந்துட்டு டெசிமலாக இருக்குது. இதை வந்துட்டு நம்ம இப்போ பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம 2ஆல் வந்துட்டு டிவைட் பண்ணிட்டு போகணும். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா 2 2s are 4, 2 3s are 6, பேலன்ஸ் வந்துட்டு 0. ஸோ நெக்ஸ்ட் 2 1s are 2, again 2 1s are 2, பேலன்ஸ் வந்துட்டு 1. So 2 5s are 10, remaining 1. 2 2s are 4, balance 1. 2 1s are 2, so balance 0. So இங்கேருந்து நம்ம இப்படி எழுதுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா 1, இந்த 1, அதுக்கப்புறம் 0, அதுக்கப்புறம் 1 1 1 1 1 1, அதுக்கப்புறம் ஒரு 0. ஸோ இதுதான் வந்துட்டு பைனரி வேல்யூ. ஸோ 46 டெசிமலுக்கான பைனரியை கன்வெர்ட் பண்ணால் இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ 1 0 0 1 1 1 0. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ரேடிக்ஸ் ஆஃப் அ நம்பர் சிஸ்டம், கிவ் எக்ஸாம்பிள். ஸோ ரேடிக்ஸ் ஆஃப் அ நம்பர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 16ல டாப் ஆஃப் த பேஜ்ல இருக்கும். ஸோ ரேடிக்ஸ் அப்படின்னா என்னன்னா அது வந்துட்டு ஒரு ஃபார்முலா இல்லைனா வே ஆஃப் ரெப்ரசன்டிங் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்பரிங் சிஸ்டம் இஸ் அ வே ஆஃப் ரெப்ரசன்டிங் நம்பர்ஸ். ஸோ த மோஸ்ட் காமன்லி யூஸ் நம்பரிங் சிஸ்டம் நம்ம ரியல் லைஃப்பில் என்ன யூஸ் பண்ணுறோன்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம். ஸோ அது இல்லாமல் வேறு நம்பர் சிஸ்டம் என்னென்னா பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டம். ஸோ பைனரினா 2, ஆக்டல்னா 8, ஹெக்ஸாடெசிமல்னா 6 அண்ட் டெசிமல்னா 10. ஸோ ஈச் நம்பர் சிஸ்டம் இஸ் யூனிக்லி ஐடென்டிஃபை இஸ் பேஸ் வேல்யூ ஆர் ரேடிக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அதோட பேஸ் வேல்யூ இல்லைனா ரேடிக்ஸ் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ரேடிக்ஸ் ஆர் பேஸ் இஸ் த கவுண்ட் ஆஃப் number of digits in each number system. ஸோ அந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸில் எவ்வளோ இருக்கோ அதை வந்துட்டு அந்த கவுண்ட் தான் வந்துட்டு ரேடிக்ஸ் ஆர் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேடிக்ஸ் ஆர் பேஸ் இஸ் த ஜென்ரல் ஐடியா பிஹைண்ட்
பொசிஷனிங் நம்பர் சிஸ்டம். ஸோ இது ஒரு நம்பர் சிஸ்டம். அந்த நம்பர் சிஸ்டம் பின்னாடி இருக்கிற ஜென்ரல் ஐடியா தான் வந்துட்டு ரேடிக்ஸ் ஆர் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி பைனரி, ஆக்டல் அண்ட் டெசிமல், ஹெக்ஸாடெசிமல். ஸோ பைனரினாலே ரேடிக்ஸ் வந்துட்டு 2, ஆக்டல்னா ரேடிக்ஸ் 8, டெசிமல்னா ரேடிக்ஸ் 10 அண்ட் ஹெக்ஸாடெசிமல்னா ரேடிக்ஸ் 16. இதுதான் வந்துட்டு ரேடிக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ரேடிக்ஸ் ஆர் பேஸ் வேல்யூ. ஸோ இதுலேயே நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஸோ தேர்ட் ஒன் ஆட் அண்ட் சப்ராக்ட். ஸோ 2 பைனரி வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே தனித்தனியாக ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெண்டுமே பைனரி வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று பைனரி ஒன்று டெசிமல் அப்படின்னு கொடுத்தா நம்ம ரெண்டை வந்துட்டு ஏதோ ஒரு ஃபார்மில் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஒன்று ரெண்டுமே பைனரியாக இருக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே டெசிமலாக இருக்கணும். ஸோ இது வந்துட்டு ரெண்டுமே பைனரியாக இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இதை வந்துட்டு இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ 1 1 0 1 0 1 0. இந்த டிஜிட்டை வந்துட்டு லாஸ்ட்ல இருந்ததில் போகிறோம். ஸோ 1 0 1 1 0 1. ஸோ இதை வந்துட்டு இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ 0 plus 1 1, 1 plus 0 1, 0 plus 1 1, 1 plus 1 பார்த்தீங்கன்னா 10. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 plus 1 வந்துட்டு நம்ம பைனரி வேல்யூ ஆட் பண்ணும்போது வேல்யூ பார்த்தீங்கன்னா 10. ஸோ 0 1 மேலே போயிடும். ஸோ 0 plus 0 0. ஸோ இந்த 1 வந்துட்டு இங்கே வந்துடும். ஸோ 1 plus 1 again 10. ஸோ 1 plus 1 again 10. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ 1 1 0 1 0 1 0 plus 1 0 1 1 0 1 கான addition வந்துட்டு 1 0 0 1 0 1 1 1. ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா addition. நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் போகலாம். ஸோ சப்ராக்ஷனும் அதே மாதிரி எடுத்து எழுதிக்கணும். 1 1 0 1 0 1 1 மைனஸ் பண்ணுறோம், லாஸ்ட்ல இருந்து எழுதிட்டு போனோம். 0 1 0 1 1. ஸோ இதை வந்துட்டு மைனஸ் பண்ணுறோம். ஸோ 1 minus 0 பார்த்தீங்கன்னா நத்திங். ஸோ 1. ஸோ 1 minus 1 0 0 ஆஸ் யூஷுவல். 1 minus 1 0. ஸோ 0லேருந்து 1 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து பாரோ பண்ணுறோம். ஸோ இது 0 ஆயிடும், இது வந்துட்டு 10 ஆயிடும். ஸோ 10 minus 1 பார்த்தீங்கன்னா 1. ஸோ நெக்ஸ்ட்டு 0 minus 1 பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து அகெயின் பாரோ வாங்குறோம். ஸோ இது 0 ஆயிடும், இது 10 ஆயிடும். ஸோ 10 minus 1 is again 1. ஸோ இங்கே 0 இருக்கனால 0 எழுதிக்கலாம், இல்லைன்னா எழுதாமல் போய்க்கலாம். ஸோ 1 1 0 1 0 1 1 minus 1 1 1 0 1 0க்கான வேல்யூ 1 1 0 0 0 1. ஸோ இதுதான் வந்துட்டு addition and subtraction. ஸோ பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் நம்ம பார்ட் 2க்கு போகலாம். பார்ட் 2ல செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் செக்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம செக்ஷன் பியில் தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ ட்ரா த ட்ரூத் டேபிள் ஃபார் எக்ஸ்ஆர் கேட். ஸோ எக்ஸ்ஆர் கேட்டுக்கு ட்ரூத் டேபிள் மட்டும் எழுதினா போதும். ஸோ பேஜ் நம்பர் 37. ஸோ பேஜ் நம்பர் 37ல எக்ஸ்ஆர் கேட்டு கீழே இருக்கிறது வந்துட்டு எக்ஸ்ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள். ஸோ இந்த ட்ரூத் டேபிளில் இன்புட் அவுட்புட் எழுதிக்கிட்டு ஏபிசி. ஸோ இதுதான் வந்துட்டு 2 இன்புட் கொடுக்க போகிறோம். நமக்கு வந்துட்டு அவுட்புட் 1 தான் இருக்கும். ஸோ 4 வேல்யூஸ் ஆஸ் யூஷுவல் எழுதிக்கிறோம். ஸோ இதுக்கு அவுட்புட் எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடர் வேல்யூஸ், அதாவது ஒன்று 0 1 இருக்கணும், இல்லைன்னா 1 0 இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் வந்து ட்ரூ. ட்ரூனா என்ன 1, அப்படி இல்லை ரெண்டுமே சேம் வேல்யூனா அவுட்புட் வந்து ஃபால்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு 0. ஸோ இதுதான் வந்துட்டு ட்ரூத் டேபிள் ஃபார் எக்ஸ்ஆர் கேட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபோர்த் ஒன், ரைட் த அசோசியேட்டிவ் லாஸ். அசோசியேட்டிவ் லாஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 38ல் ஒரு தியரம்ன்ட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு நிறையா லாஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஒன் தான் வந்துட்டு அசோசியேட்டிவ் லா. ஸோ அசோசியேட்டிவ் லா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ a + b + c = a + b bracket of + c. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா a × b × c = a × b × c. இதுதான் வந்துட்டு அசோசியேட்டிவ் லா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் டிரைவ்டு கேட்ஸ். டிரைவ்டு கேட்ஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 34ல்
எண்ட் கேட்டுக்கு முன்னாடி இருக்கிற பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் லைனில் ஸோ NAND NOR XOR அண்ட் XNOR இது எல்லாமே வந்துட்டு derived gates which are derived from the fundamental gates. ஸோ ஃபண்டமெண்டல் கேட்ஸில் இருந்து நம்ம இந்த கேட்ஸ் இந்த 4 கேட்ஸுமே derive பண்ணுறனால இது வந்துட்டு derived gates அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ NAND NOR XOR அண்ட் XNOR இது எல்லாமே வந்துட்டு derived gates. Next one பார்த்தீங்கன்னா second one write a note on binary number system. ஸோ binary number systemனா என்ன நோட்டு கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் 16. பைனரி நம்பர் சிஸ்டம்னா ரெண்டு டிஜிட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் வந்துட்டு பைனரி நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் ஆர் ஒன்லி 2 digits in the binary system. So namely zeros and ones. The number in the binary system are represented to the base 2. ஸோ பைனரி நம்பராக இருந்துச்சுன்னா அதோட பேஸில் வந்துட்டு 2 வேல்யூ இருக்கும். அண்ட் பொசிஷனல் மல்டிபிள்ஸ் ஆர் த பவர்ஸ் ஆஃப் 2. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட மல்டிப்ளையர்ஸும் வந்துட்டு பவர்ஸ் ஆஃப் 2ல தான் இருக்கும். ஸோ the left most bit இந்த பைனரி நம்பர் என்ன சொல்றாங்கன்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். ஸோ லெஃப்டில் இருக்கிறது வந்துட்டு மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், அதுதான் வந்துட்டு அதுக்கு லார்ஜஸ்ட் பொசிஷனல் வெயிட் வந்துட்டு அதுதான் இருக்கும். அதே மாதிரி ரைட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரைட் பிட் மோஸ்ட் பிட் இஸ் த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். ஸோ இது வந்துட்டு ஸ்மாலஸ்ட் பொசிஷனல் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இதுக்கு ரெண்டு டிஜிட் தான் இருக்கும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு பேஸ் 2வும் இருக்கும். அதே மாதிரி அதோட பொசிஷனல் மல்டிப்ளையர்ஸும் பவர்ஸ் ஆஃப் 2ல தான் இருக்கும். ரைட் சைடில் இருக்கிற லெஃப்டில் இருக்கிறது வந்துட்டு மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு, அது வந்துட்டு அதோட லார்ஜஸ்ட் பொசிஷனல் வெயிட் இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிறது வந்துட்டு லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு, இதுக்கு வந்துட்டு ஸ்மாலஸ்ட் பொசிஷனல் வெயிட் தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு பைனரி நம்பர் சிஸ்டம். இதுலேயே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 150 வந்துட்டு டெசிமலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பைனரியை வந்துட்டு ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கன்வெர்ட் 150 டெசிமல் வேல்யூ இன்டு பைனரி, தென் கன்வெர்ட் தட் பைனரி நம்பர். ஸோ இந்த பைனரி நம்பரை வந்துட்டு ஆக்டலாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸி, பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 150 டெசிமல் வேல்யூவை பைனரி வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 150, ஸோ பைனரி வேல்யூனா 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 2 7s are 14, 2 5s are 10, ஸோ பேலன்ஸ் 0. 2 3s are 6, 2 7s are 14, பேலன்ஸ் 1. 2 1s are 2, 2 8s are 16, பேலன்ஸ் 1. 2 9s are 18, பேலன்ஸ் 0. 2 4s are 8, பேலன்ஸ் 1. 2 2s are 4, பேலன்ஸ் 0. ஸோ 2 1s are 2, பேலன்ஸ் 0. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் எழுதுவோம். ஸோ என்ன இருக்குது 1 0 0 0 0 1 0 1 0 1 1 0 1 1 0. ஸோ இதுதான் வந்துட்டு 150க்கான பைனரி வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கிடைச்சிருக்க பைனரி வேல்யூவை நம்ம ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஆக்டல் கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்டல் டு பைனரி ஈக்குவலண்ட். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்க பைனரி வேல்யூவை லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட்ஸாக பிரிக்கணும். ஸோ இப்படி. ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லைன்னா நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நம்மளோட இந்த டேபிளையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ 1 1 0. ஸோ இந்த டேபிளில் 110 எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 110 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதுக்கு நேரம் என்ன வேல்யூ 6. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 010. ஸோ 010 இங்கே இருக்குது. இதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா 2. ஸோ இதுக்கு நேரம் 2. லாஸ்ட்டில் 010. ஸோ அதே பார்த்தீங்கன்னா 010 இதுக்கும் 2. ஸோ 2 2 6 2 2 6 இதுதான் வந்துட்டு ஆக்டல் வேல்யூ. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா 150ஓட டெசிமல் வேல்யூக்கான பைனரி வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 100 100 10 10 11 0. ஸோ இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அகெயின் 100 10 110க்கான ஆக்டல் வேல்யூ வந்துட்டு 226. இதுதான் வந்துட்டு ஆக்டல் வேல்யூ. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ 8. தட்ஸ் ஆல்.
ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் டியில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல செகண்ட் ஒன் தான் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன் கன்வெர்ட் 98.46 டெசிமலை பைனரி கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 98.46 வந்துட்டு டெசிமல் வேல்யூவில் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃப்ராக்ஷனல் டெசிமல். ஸோ இதை வந்துட்டு ஒரு பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 98.46 ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ 98 எடுத்துக்கலாம். ஸோ இந்த 98 ஆஸ் யூஷுவலாக பைனரி கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ கன்வெர்ட் பண்ணால் 2 4s are 8, 2 9s are 18, 0, 2 2s are 4, 2 4s are 8, 1, 2 1s are 2, 2 2s are 4, 0, 2 6s are 12, 0, 2 3s are 6, 0, 2 1s are 2, so balance வந்துட்டு 1. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 1 0 0 0 1 0 இதுதான் வந்துட்டு 98க்கான பைனரி வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த 0.46 அது வந்துட்டு ஃப்ராக்ஷனல் பார்ட். இது வந்துட்டு இன்டீஜர் பார்ட்டு 98, 46 வந்துட்டு ஃப்ராக்ஷனல் பார்ட். ஸோ 46 நம்ம என்ன பண்ணுறோன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 0.46. ஸோ 0.46 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 0.92. ஸோ 0.46 வந்துட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0.92 வரும். ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ 0. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த 0.92 வந்துட்டு ஸோ 0.92 வந்துட்டு அகெயின் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ என்ன வரும் 1.84 வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ இருக்குது பாயிண்ட்டுக்கு முன்னாடி 1. ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 1.84 வந்துட்டு நம்ம அகெயின் ஸோ 0.84 இங்கே வச்சுக்கலாம். அகெயின் வந்துட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ என்ன வரும் 4 2s are 8, 8 2s are 16, ஸோ 1. இங்கே 1 இருந்தாலும் ஒன்று தான் இல்லாட்டியும் ஒன்று தான், ரெண்டுமே வந்துட்டு ஆன்சர் ஒரே தான் வரும். ஸோ 1.69. இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது 1. ஸோ திருப்பி அகெயின் 1.68 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 8 2s are 16, 6 2s are 12 plus 1 13, 2 1s are 2 plus 1. So 0.1. ஸோ இங்கே இருக்கும்போது நம்ம ஜீரோவாகவே எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ வந்துட்டு பாயிண்ட் வெறும் பாயிண்ட்டாகவே எடுத்துட்டா நமக்கு வந்துட்டு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ 1. ஸோ இப்படியே வந்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ண போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு மேலே இருந்து கீழே வேல்யூஸ் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ 0 1 1 1. ஸோ இது வந்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு எழுதும்போது எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98க்கான ஒரு பைனரி வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருப்போம்ல. என்ன பைனரி வேல்யூ 1 1 0 0 0 1 0. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு நம்ம எழுதிக்கணும். ஸோ 98.46 டெசிமல் வேல்யூக்கு என்ன பைனரி வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் 1 1 0 0 0 1 0. அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சுட்டு 46க்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 0 1 1 1. இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபைனரி வேல்யூ ஃபார் 98.46. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா செக்ஷன் சியில் ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் அ ட்ரூத் டேபிள் ஆஃப் ஃபண்டமெண்டல் கேட்ஸ். ஃபண்டமெண்டல்ஸ் கேட்ஸ் என்னென்ன அண்ட் ஆர் நாட். இதுக்கு வந்து ட்ரூத் டேபிள் இல்லைன்னா இனஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அண்ட் ஆர் நாட்க்கு ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்டுக்கு பார்த்துக்கலாம். ஸோ அண்ட் அப்படின்னா என்னென்னா சிம்பிள் டேர்ம்ஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மல்டிப்ளிகேஷன். ஸோ அதுதான் வந்துட்டு அண்டு. ஸோ இன்புட்டுக்கு 2 வேல்யூ அவுட்புட்டுக்கு வந்துட்டு 1. ஸோ 0வை மல்டிப்ளை பண்ணால் 0. 0ஆல் என்ன மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ 1 into 1 1. இதுதான் வந்துட்டு அண்டு. நெக்ஸ்ட் ஆர் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு அடிஷன் மாதிரி. ஸோ வந்துட்டு 0 + 0 0, 0 + 1 1. ஸோ 1 + 0 1, 1 + 1 ஆல்சோ 1. இதுதான் வந்துட்டு ஆர் கேட். அண்ட் நாட் பார்த்தீங்கன்னா ஏவோட ஆப்போசிட் இல்லைன்னா ரெசிப்ரோக்கல் தான் வந்துட்டு நாட்டு. ஸோ 0னா இங்கே 1, இங்கே 1னா இங்கே 0, இங்கே ஒரே ஒரு இன்புட் தான் கொடுப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபண்டமெண்டல் கேட்ஸ்க்கான ட்ரூத் டேபிள்.
Next question, third one, reason out why the NAND and NOR are called universal gates. So NAND NOR ஏன் universal gates சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா NAND and NOR gates are called universal gates. ஏன் அப்படின்னா because the fundamental logic gates. ஸோ fundamental logic gates என்ன and or not can be realized to them. ஸோ இந்த 3 கேட்ஸுமே நம்ம NAND and NOR வச்சு ரியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு NAND NOR universal gates அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதில் பிக் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஃபண்டமெண்டல் கேட்ஸ் வித் எக்ஸ்பிரஷன் அண்ட் ட்ரூத் டேபிள். ஸோ ஃபண்டமெண்டல் கேட்ஸ் வந்துட்டு அண்ட் ஆர் நாட் இதை வந்துட்டு எக்ஸ்பிரஷனாகவும் ட்ரூத் டேபிளாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பேஜ் நம்பர் 34ல் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா AND gate. So AND gate can have 2 or more input signals and produce an output signals. So AND gate வந்துட்டு 2 or more input signals கொடுக்கணும் and வந்துட்டு அது வந்துட்டு output signal வந்துட்டு produce பண்ணணும். So the output is true only when both the inputs are true. So ரெண்டு இன்புட்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு ட்ரூவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அவுட்புட் வந்துட்டு ஃபால்ஸ். ஸோ அப்படி இல்லைன்னா in other words the output will be 1 if and only if both the inputs are 1. ஸோ இதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ரெண்டு if and if both the inputs are 1 இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்துட்டு 1 இல்லைன்னா அவுட்புட் வந்துட்டு 0. இது வந்துட்டு நம்ம ட்ரூத் டேபிளில் பார்க்கும்போது நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். So otherwise output is 0. The output of the AND gate is represented by a variable C. So C வந்துட்டு output variable வந்துட்டு represent பண்ணுது. A and B are two Boolean variables. So A and B are Boolean variables. So in Boolean algebra, a variable can either have the values zeros and ones. So A கோட value zeros and ones இருக்கும். So logical symbol of AND gate. So symbol வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு AND கேட்டோட லாஜிக்கல் சிம்பிள். ரெண்டு இன்புட் கொடுக்குறோம் அவுட்புட் வந்துட்டு இப்படி வருது. இந்த சிம்பிள் வந்துட்டு இங்கே கர்வாக தான் இருக்கணும். ஸோ இதான் வந்துட்டு லாஜிக்கல் சிம்பிள் ஆஃப் AND கேட். ஸோ AND கேட்டை நம்ம எப்படி சிம்பிளைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வே டு சிம்பிளைஸ் த ஆக்ஷன் ஆஃப் AND கேட் இஸ் பை ரைட்டிங் த பூலியன் ஃபங்க்ஷன். ஸோ C ஈக்குவல் டு A and B. இன்னொரு ஃபார்மில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா இன் பூலியன் அல்ஜிப்ராவில் த மல்டிப்ளிகேஷன் சைன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அண்ட் ஆப்ரேஷன். இது நான் உங்களுக்கு 2 மார்க்லேயே சொல்லியிருப்பேன். அண்ட்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷனை நம்ம எப்படி வந்துட்டு சிம்பிளைஸ் பண்ணுவோம் டாட் ஆப்ரேட்டர் இருக்கும். ஸோ C ஈக்குவல் டு A டாட் B அப்படி இல்லைன்னா C ஈக்குவல் டு B. ஸோ இதுதான் வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிங் வந்துட்டு AND கேட். ஸோ இதெல்லாம் வேண்டாம். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ட்ரூத் டேபிளுக்கு போய்க்கலாம். ஸோ AND அப்படின்னு பார்த்தீங்கனாலே மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ ஏபி ரெண்டு இன்புட்டு அவுட்புட் வந்துட்டு 1. ஸோ இந்த ட்ரூத் டேபிள் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு 2 மார்க்லேயே முன்னாடி இருக்கிற கொஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ என்ன ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 0 தான். ஸோ 1 into 1 1. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஆர் கேட். ஸோ ஆர் கேட் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்துட்டு அடிஷன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆர் கேட் gets its name from its behavior like the logical inclusive OR. ஸோ இது வந்துட்டு ஆர் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கல் இன்க்ளூசிவை வச்சு நமக்கு வந்துட்டு ஆர் கேட் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவுட்புட் வந்துட்டு ட்ரூவாக இருக்கும் எப்போ இஃப் ஐதர் ஆர் போத் ஆஃப் த இன்புட்ஸ் ஆர் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அவுட்புட் வந்து ட்ரூவாக இருக்கும். சரி நம்ம ட்ரூத் டேபிள் பார்க்கும்போதே புரியும். ஸோ அதை வச்சே நம்ம எழுதிக்கலாம். ஸோ இஃப் போத் இன்புட்ஸ் ஆர் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு அவுட்புட் இஸ் ஃபால்ஸ். ரெண்டு அவுட்புட்டுமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்துட்டு ஃபால்ஸு. So in other words, the output will be 1 if and only if one or both the inputs are 1. So இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரெயினாக இருக்குன்னா நீங்கள் ட்ரூத் டேபிளை வச்சு எழுதிக்கலாம். ஸோ the logical symbol of OR gate என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபி இன்புட்டு C ஈக்குவல் டு A + B. ஸோ இது வந்துட்டு இந்த போடுற கேட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ AND கேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கர்வாக போடுவோம். ஆர் கேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஆர் கேட். அதே மாதிரி ஆர் கேட் அவுட்புட் எப்படி வரும்னா C ஈக்குவல் டு A or B. ஸோ A R வந்துட்டு ப்ளஸ் சிம்பிள். ஸோ இங்கே வந்துட்டு ப்ளஸ் சிம்பிள் வச்சு டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ we use the plus sign to denote the OR function. இதை வந்துட்டு read this as C equals to A or B அப்படின்னு நம்ம டினோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு அதுக்கான ட்ரூத் டேபிள். ஸோ ஆட் பண்ணால் 0 + 0 தான் 0, மீதி எல்லாமே வந்துட்டு 1. ஸோ இதுதான் வந்துட்டு ஆர். நெக்ஸ்ட் வந்துட்டு நாட் கேட்.
நாட் கேட் பார்த்தீங்கன்னா புக்கில் வந்துட்டு நிறையா கொடுத்துருப்பாங்க. நம்ம அதெல்லாம் வந்துட்டு எழுத வேண்டாம். ஃபஸ்ட்டு நாட் கேட்டோட லாஜிக் கேட் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டு இங்கே வந்துட்டு ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். ஸோ நாட் கேட் அப்படின்னா என்ன, ஏவோட ரெசிப்ரோக்கல் தான் வந்துட்டு நாட் கேட். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ the நாட் கேட் வந்துட்டு கால்ட் as லாஜிக்கல் இன்வெர்ட்டர் ஹேஸ் ஒன்லி ஒன் இன்புட். இதுக்கு வந்துட்டு ஒரு இன்புட் தான் இருக்கும். இட் ரிவர்ஸ் இஸ் த லாஜிக்கல் கேட். ஸோ இந்த லாஜிக்கல் கேட்டோட ரிவர்ஸ் தான் வந்துட்டு நாட் கேட். ஸோ இன்னொரு வேர்ட்ஸில் எப்படி சொல்லுவாங்கன்னா the output C is always the complement of the input. ஸோ அவுட்புட் வந்து இன்புட்டோட காம்ப்ளிமெண்ட் தான் வந்துட்டு அவுட்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பூலியன் ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம்னா சி, அப்படி இல்லைன்னா பூலியன் அல்ஜிப்ரால எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா சி ஈக்குவல் டு ஏவோட காம்ப்ளிமெண்ட் ஆர் ரெசிப்ரோக்கல். ஸோ இவ்வளோ எழுதிட்டு நம்ம ட்ரூத் டேபிள் போடனாலே வந்துட்டு நாட் கேட்டுக்கு வந்துட்டு இனாஃப். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் லாஜிக்கல் சிம்பிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்துட்டு பூலியன் ஃபங்க்ஷனில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோன்ற ரெண்டு ஆப்ரேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்துட்டு ட்ரூத் டேபிள் எழுதுனா வந்துட்டு இனாஃப். நாட் கேட்கான ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்துட்டு ஏ, அவுட்புட் வந்துட்டு சின்னு வச்சுட்டாங்க. ஸோ ஒரு இன்புட் தான் இருக்கும்னு பார்த்தோம். ஸோ 1 0. ஸோ இதுக்கான ரெசிப்ரோக்கல் என்ன, 1க்கான ரெசிப்ரோக்கல் 0, 0க்கான ரெசிப்ரோக்கல் 1. இதுதான் வந்துட்டு ட்ரூத் டேபிள் ஃபார் நாட் கேட். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபண்டமெண்டல் கேட்ஸ்க்கான ட்ரூத் டேபிள் அண்ட் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இந்த சாப்டர் செகண்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா இதோட க்ளோஸ். இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தேங்க்யூ.